ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக அருமையான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேசரி செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கலாங்க. நம்ம கல்யாண வீடுங்களெல்லாம் கேசரி ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துவாங்க. நெய்யும் தாங்க. இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து அதே கப்பில் நெய் 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம், நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க. நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே 15 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 20 அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த ரவை. ரவையை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாதுங்க. மிதமான தீயில வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா வறுபட்டுறணுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ரவையை நான் நல்லா வறுத்துட்டேன். நம்ம சேர்த்துருந்த திராட்சை முந்திரி எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வந்துருச்சு ரவை கூட. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதற்கு அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடணுங்க. ரவை நல்லா வறுபட்டால் தான் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கும் போது நல்லா தலை புள்ளன்னு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால ரவை ரொம்ப கெட்டிப்படாதுங்க. அதனால நம்ம பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க. ரவை எடுத்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம ஜீனி சேர்க்கும்போது அங்கங்கே கட்டிப்படுற மாதிரி தான் இருக்குங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போது நம்ம ஜீனி சேர்த்ததுனால நல்லா இலக்கம் கொடுத்துருக்கு பாருங்கள். நல்லா தண்ணியாக இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம ரவை நல்லா வறுத்ததுனால ரவை பாருங்கள் இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன். நல்லா உதிரி உதிரியாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம கேசரி சாப்பிடும்போது ரொம்ப களி மாதிரி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தாங்க ரொம்ப நேரம் ஆனாலும் கேசரி நல்லா மிருதுவாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காய் பிச்சு போட்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க கேசரி. இதை விட ரொம்ப ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டிப்பட்டுருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த நெய் எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் செஞ்ச இதே அளவுகள் படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே ஈஸியாக வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் தாங்க நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.